சுவாகதா எஸ் கிருஷ்ணன் மேம் அவர்கள் அவங்களுக்கு 7 வருடங்களுக்கு முதல் நடந்த ஒரு கொடுமை, ஒரு இசையமைப்பாளர் அவங்க கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டது அப்படின்னு இப்போ ரீசன்ட் ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கே அதுதான். பெரிய பெரிய சேனலுக்கெல்லாம் அவங்களுடைய அந்த வீடியோக்கள், அதை பற்றிய விடயங்கள்லாம் பேசும் பொருளாக இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நான் பேச போகிற விடயம் நான் தூங்கி கொண்டிருந்தேன். என்னோட முகத்தை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தூங்கி கொண்டிருக்கக்குள்ள கால் ஒன்று வந்துச்சு. விஜய் ஆண்டனி சார் அவர் தான் அந்த சிங்கரு, அவர் தான் இப்படி பண்ணியிருக்கார் அப்படின்ற ரீதியில் எனக்கு தலையும் புரியலை, காலும் புரியலை. என்னோட சில நண்பர்கள் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, ஸோ இப்போ விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள், விஜய் ஆண்டனி அண்ணா அவர்கள், இவங்களோட எல்லாம் மீட் பண்ண சான்சஸ் கிடைச்சது. சில பேர் வேலையும் செஞ்சுருக்காங்க படங்களில், இசையில் இல்லை படங்களில் அப்கமிங் ஆர்டிஸ்டா. சரி, அப்போ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு தெரிந்தவர்கள் நமக்கும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்குள்ள அப்படித்தான் ஒரு சில பேர் அந்த மெசேஜஸ் ஃபார்வர்ட் பண்ணப்பட்டது. இஸ் தட் மியூசிக் டைரக்டர் இஸ் விஜய் ஆண்டனி அப்படின்ற ரீதியில் நான் உடனே கால் பண்ணேன். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னுக்குள்ள அவங்க இந்த பாருங்க, வீடியோ பாருங்க, போட்டிருக்காங்க தம்ப்நெயில்ல விஜய் ஆண்டனி சாரோட ஃபோட்டோ போட்டிருக்கு, ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கு, அம்புக்குறி வச்சிருக்கு, சொல்கிறாங்க பாத்தியா 27,000 பேர் பார்த்துருக்கு, 50,000 பேர் பார்த்துருக்கு அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் நான் ஓகே பொறுங்க, ஒரு 15 மினிட்ஸில் கால் பண்ணுறேன். சரி, நான் அந்த வீடியோவை நான் போய் பார்க்க தம்ப்நெயில்ல விஜய் ஆண்டனி சாரோட ஃபோட்டோ போட்டிருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள வேற ஏதோ போட்டிருக்கான். சரி, இது எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருத்தன் நேர்மையாக ஒரு தம்ப்நெயிலை வச்சு, ஒரு நேர்மையாக ஒரு டொபிக்கை வச்சு ஒரு விடயத்தை சொன்னால் அவன் வளர முடியாது. அவன் 5 வருஷமானாலும் 10 வருஷமானாலும் அப்படியே தான் இருப்பான். ஆனால் ஒருத்தங்க ஒரு பொய்யான ஒரு விடயத்தை பண்ணி குறுக்கு வழியில் அப்படி போனால் டக்குன்னு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு தூக்கி விட்டுரும். ஸோ இப்போ எனக்கு அது ரொம்ப நாளாக நான் சொல்லி கொண்டிருக்கிற விடயம். அது இப்போ சில யூடியூபர்ஸ், ஸோ ஒருவேளை அவங்க உடனே அந்த வீடியோவை மாற்றலாம், தம்ப்நெயிலை மாற்றலாம். அதுக்காகவே நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் வச்சு போட்டு தான் இதை பதிவு பண்ணுறேன். ஸோ ஓகே, அப்போ விஜய் ஆண்டனி சார் தங்கமான மனிதர், எந்த விதமான இதுலையும் போகாதவர், அதே நேரத்தில் அவருடைய வேலை உண்டு, அவருடைய கடமை உண்டு இருக்கிறவர், மிக நல்ல மனிதர். அவருடைய படங்களில் கூட நம்ம டீசெண்டாக குடும்பமாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட மனிதர் தான் விஜய் ஆண்டனி சார் அவர்கள். அப்போ இதை வியூவுக்காக, தாங்களுடைய க்ரௌத்துக்காக மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபர்ஸ் சில போஸ்டர் கிரியேட் பண்ணுறவங்க இந்த எச்ச வேலை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எனக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னா, இப்படிப்பட்ட நபர்கள் டக்குன்னு உச்சத்துக்கு போயிடுவாங்க. 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ், 2 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ், மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு. அப்போ நேர்மையாக பண்ணுறவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இதை யாரும் சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் எதிர்த்து கேட்குறதும் இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. சரியா? இது நேர்மையாக இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளியாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. இப்படி பண்ணால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாமா அப்படின்ற ஒன்று இருக்குது. சரியா? இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது சம்மந்தப்பட்டவங்க கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போதும் யாருக்கு தெரியும்? சரி, பெருசாக சரி, ஓகே விடுங்க, என்னோட கடமையை நான் செஞ்சுருக்கேன். ஓகே சரி, இப்போ சுவாகதா சிங்கர், அவங்களோட பேர் சுவாகதா எஸ் கிருஷ்ணன் மேம் அவர்கள். சரி, அப்போ இவங்க சொன்ன பதிவுக்கு இவ்வளவு நாளுமே மிகப்பெரிய சப்போர்ட் தான் வந்தது. ஆனால் நேற்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வேற சில விடயங்களும் வெளியில வருது. அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று. ரெண்டாவது, இவங்களுடைய சிஸ்டர் அவங்க பண்ண கொடூரம் இப்போ கூட மறக்க முடியாது. பிரதீப் ஆண்டனி அண்ணா அவர்களுக்கு இவங்களுடைய சிஸ்டர் மாயா எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7ல பண்ண மிகப்பெரிய விடயம். எனக்கும் சரி, அந்த பிக் பாஸ் ஷோவை ரசிக்கிற, அந்த பிக் பாஸ் ஷோவை பற்றி ரிவ்யூ எழுதுகிற, ரிவ்யூ பேசுகிற
என்னுடைய நண்பர்களுக்குமே சரி அது ஒரு பெரியதொரு டிராமாவா இருக்கு. பிரதீப் பண்ணனி அண்ணாட முகத்தை பார்த்தாலே மாயாவோட அந்த கொடூர செயல்கள்லாம் ஞாபகம் வருது. சரி, அதையும் நான் இதுல ஞாபகப்படுத்த விரும்புறேன். நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்காதோ, முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்கோ, சொல்லுங்கோ. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம், பேசலாம். முதலாவது விடயம் சிங்கர் சுவாகதா மேம் அவர்கள் மீது கேள்வி நேத்திலிருந்து வர ஆரம்பிக்குதுன்னா 7 வருஷத்துக்கு முதல் நடந்ததை ஏன் இவங்க இப்ப சொல்றாங்க அப்படின்ற ரீதியில ஒரு பத்திரிகையாளர் வந்து அவருடைய பாணியில, வழக்கமான பாணியில திரும்ப கேட்டிருந்தாரு. அதற்கும் ஆதரவுகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் மக்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா, அதாவது இப்போ சுவாகதா மேம் அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் எதுவும் இல்லை, ஸ்பாட்லைட் வந்து இல்லை. சரி, அப்போ அதுக்காகத்தான் இந்த டாபிக்கை இப்போ கொண்டு வந்து தான் வைரல் ஆவதற்கு இந்த விடயத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, அந்த 7 வருடங்களுக்கு முதல் இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த இசையமைப்பாளர் அப்போ 50,000 1 லட்சம் அப்படின்னா காசு வாங்கினாரு. இப்போ 1 crore 2 crore அப்படின்னு கோடிக்கணக்கில் காசு அவர் சம்பளம் வாங்குறாரு. அப்ப இப்ப இந்த விடயத்தை வந்து பண்ணா நல்லா காசு கறக்கலாம் என்பதற்காக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இது பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கான செலெக்ஷன் டைம். அப்ப வைரலா இருக்கிறவங்கள உள்ளுக்குள்ள போடுவாங்க. அப்ப வைரல் ஆகணும் என்பதற்காகத்தான் இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் அதர் இன்டர்வியூஸ் அதர் ஷோஸ் அதர் மூவி சான்சஸ், அதுக்காகத்தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து வருது. சரிங்களா? இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, பல பேர் வந்து தங்களுக்கு நடந்த கொடுமைகளை யூடியூப்ல, இந்த காசுதார சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல, இல்ல வேற யாராவது இன்டர்வியூக்கு காசுதாரம் அப்படின்னா அங்க போய் தான் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்றாங்க. பல வருடங்களுக்கு முதல் இப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஆனா எங்க சொல்லணுமோ அங்க சொல்றாங்க இல்ல, சட்டப்படி. பல பேரை பார்த்துருக்கேன். அது ஏன் அப்படின்றது எனக்கு புரியல. இது வந்து சுவாகதா அவங்க விடயத்துல இப்ப ரீசெண்டா வர்ற டாபிக். சரிங்களா? நான் வந்து இந்த விடயத்துல சுவாகதா கிருஷ்ணன் அவங்க வந்து இப்பயாவது வழியில இதை சொன்னது நல்லது. பல பேருக்கு அது இது வந்து ஒரு அவேர்னஸா இருக்கும். பல பேர் பாதிக்கப்படாம இருப்பாங்க. ஆனா இது அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது 7 வருடங்களுக்கு முதல் நடந்தது 7 வருடங்கள் கழித்து, அதாவது 7 வருடங்கள் கழித்து இவங்க சொல்றத முதல்ல இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த 7 வருடத்துல பல பேர் இவங்கள மாதிரி பாதிக்கப்படாம இருந்திருப்பாங்கல்ல, அது ஒண்ணு. ஓகே, அடுத்தது இவங்களுடைய விடயம் பேசக்குள்ள இவங்க யார் அப்படின்னு சர்ச் பண்ணிக்குள்ளதான் இவங்களுடைய சகோதரி யாருன்னா மாயா எஸ் கிருஷ்ணன் அப்படின்றவங்க. பிரதீப் பண்ணனி என்ற அப்பா இல்லாத, அம்மா இல்லாத, எந்த சொத்து பத்துமே இல்லாத பிக் பாஸ் என்ற ஒரு ஷோவை நம்பி வந்து அந்த பிக் பாஸ் ஷோவோட 2வது வாரத்திலேயே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு. அந்த ஷோ பிரதீப் பண்ணனி அவர்கள் வின் பண்ணி இருந்திருந்தாருன்னா அவர் தான் வெற்றியாளர். அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஒன்னு வின்னர் இல்லைன்னா ரன்னர். எப்படி இருந்தாலும் அவருக்கு காசு அதிகமாக தான் வந்திருக்கும். ஆனா அவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற விதமா மாயா அவர்கள் அந்த ஒரு புள்ளி கேங், பூர்ணிமா, ரவீனா, மணி மாஸ்டர், விஷ்ணு, சரவணன், விஜய் வர்மா, இப்படியான நபர்கள் அவருக்கு எதிராக பண்ணது, பிரதீப் அண்ணாக்கு எதிராக பண்ணது இப்ப கூட பெரிய டிராமாவா இருக்கு. அதனாலதான் இந்த பேர்கள் எல்லாம் மறக்க முடியாம இருக்கு. ஆனா அதுல சம்பந்தப்பட்ட பேர்கள் எல்லாம் இப்ப காணாமத்தான் போயிருக்கு. பிரதீப் அண்ணா இப்ப வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு போராடி கொண்டு தான் இருக்காரு. நான் சொல்றேன், இந்த விடயத்துல மாயா அவர்கள் பண்ணதையும் இந்த உலகத்துக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். சரிங்களா? அவங்க பிரதீப்பை எப்படி ஒரு பாசம் அப்படின்ற இதுல வச்சு முதுகுல குத்துனாங்க. ஒரு போலி அந்த என்னது உரிமை குரலா கமல்ஹாசன் சார் அவர்களுடைய அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை பண்ணார்கள் மாயா அப்படி என்பதையும் இந்த உலகத்துக்கு நான் இதுல சொல்லிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களை முடிந்தால். நன்றி.